ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2022 தெலுங்கில் ரிலீஸ் ஆன லக்கி லட்சுமண் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ணுறாரு. அப்போது அங்கே இருக்கிற சீனியர் எல்லாருமே அவரை ரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம படத்தோட ஹீரோயின் என்ட்ரி ஆகிறாங்க. அப்போது அங்கே இருக்கிற சீனியர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ போய் அவன்கிட்ட எப்படியாவது நம்பர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் இவங்க 2 பேர்த்துக்குமே லவ் ஆயிடுது. இவங்க 2 பேருமே காலேஜ் டேஸில் நல்லா லவ் பண்ணிட்டு அவங்க அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு பெரிய சண்டை வருது. அதில் இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஹீரோ வந்து ஒரு மேட்ரிமோனி கம்பெனியை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கம்பெனி நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்போது இவருக்கு அவங்க அப்பாவை பற்றின உண்மையெல்லாம் தெரிய வருது. கடைசியில் அவங்க அப்பாவை பற்றி உண்மையெல்லாம் இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதே நேரத்தில் இவரோட காதல் ஒன்று சேர்ந்துச்சா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் காமெடி போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமாக நம்ம ஹீரோ வந்து அந்த மேட்ரிமோனி கம்பெனி ஓப்பன் பண்ண பிறகு அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுற அந்த காமெடிலாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க காலேஜ் டேஸில் லவ் பண்ணும்போது நம்ம ஹீரோ பின்னாடி இன்னும் 2 பேர் தெரியுவாங்க. அவங்ககிட்டையும் நம்பர் வாங்கி பேசிட்டு அதை நம்ம ஹீரோயின் காமெடி மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. கடைசியில் அது ஹீரோயினுக்கே ஒரு பெரிய சம்பவம் ஆயிரும். அதெல்லாம் நம்ம டேரக்டர் காமிச்சதும் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் கதைக்கு என்ன தேவையோ அதை நம்ம டேரக்டர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சு முடிச்சிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. டேரக்டர் கதைக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க 2 பேரும் அந்த லவ் பண்ணுற சீன்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கும். எதுக்குன்னா, சில சீன்லாம் பார்க்கும்போது இது அந்த படத்துலேருந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும். எதுக்குன்னா, பல சீன்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த படத்தில் இருந்து காப்பி அடித்து எடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். படத்தில் காமெடிலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் சில இடத்துலலாம் காமெடிலாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க 2 பேரும் அந்த காலேஜ் டேஸில் லவ் பண்ணுற அந்த ரொமான்ஸ் போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லா காட்டியிருக்கார் டேரக்டர். ஆனால் சில இடத்துலலாம் அவர் காட்டின விதம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் ஒரு காமெடி ரொமான்ஸ் படம் எப்படி வருமோ அதே தான் நம்ம டேரக்டர் திருப்பி எடுத்து வச்சுருக்காரு. அப்பா சென்டிமெண்ட்டு, கம்பெனி ஆரம்பித்து மையன் அப்பாவை பார்த்துக்கிறது, அப்பாவோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில சம்பவம்லாம் நம்ம டேரக்டர் பண்ணியிருப்பார். அதெல்லாம் காமிச்ச விதம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தா இந்த படம் ஓரளவுக்கு நல்ல படமாக தெரியும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்லேயும் ஆகாலையும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5 கொடுக்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷனோடய அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.